கௌதம், நீங்கள் உங்களோட முதல் படத்தில் வந்து நிறைய ஹீரோஸ் இருந்தாங்க. அர்ஜுன், பிரபு சார் அப்படின்னு நிறைய பேர் ஹீரோ இருந்தாங்க, பெரிய அரவிந்த் சாமி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தில் வந்து நீங்கள் ஒரு சோலோ ஹீரோவாக நீங்கள் லான்ச் ஆகிறீங்க. இது உங்களுடைய 2வது படம். இந்த படத்தில் உங்களுடைய அப்படி ஒரு லான்ச் ஆகும்போது எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, எப்படி எடுத்துக்கிறீங்க? எனக்கு கண்டிப்பாக இது ஒரு பெரிய பிளெஸிங் தான். எனக்கு இப்போ வந்து ஃபுல் படமே என் கேரக்டர் கூட தான் ட்ராவல் ஆகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் பர்ஃபார்மன்ஸும் கொடுக்கணும், அந்த கேரக்டருக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். ஸோ இட்ஸ் அ ஹியூஜ் பிளெஸிங் ஃபார் மீ. எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதே இந்த டீம்னால தான். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணுன்ட்டு தான். கௌதம் சார், இது உங்களோட 2வது படம். பட் ஆனால் ரூமர்ஸ் என்ன ஸ்பெக்குலேட் ஆச்சுன்னா, நீங்கள் அவுட்டோர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட்டிட்டு போனதா தெர் ஆர் சம் ஆத்தென்டிகேட்டட் எவிடன்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவுட்டோர் ஷூட்டிங்கில் வந்திருந்தாங்க, ப்ரொடியூசர் வாஸ் டோட்டலி டிசப்பாயிண்டட்னு ஒரு பேச்சு. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? எந்த படத்துலங்க அது? என்ன இல்லையா? எனக்கே இப்பதான் தெரியுது. ஆமா, லாஸ்ட் பிரஸ் மீட்ல இன்னொருத்தர் படம் ப்ரொடியூசர்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நாங்க திருப்பி எங்களை கேட்கும்போது நாங்க கிளியர் கட்டா சொன்னோம் அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு. நான் வந்து நீங்க இப்போ சொல்றது வந்து கேட்கறது நான் ஃபர்ஸ்ட் டைம். அது வந்து ஆக்சுவலாக என்னென்னா, என் ஃப்ரெண்டு வினோத்ன்ட்டு ஒருத்தர் இருக்கார், என் லைஃப் லாங் ஃப்ரெண்டு. 2 வயசுலேருந்து எனக்கு பழக்கம். உண்மையாக பிளட் பிரதர்ன்னு சொல்லலாம், அந்த மாதிரி லெவலுக்கு பழகிருக்கேன். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் ஒருத்தர் நான் முழுசாக நம்பினா அவன் தான். ஸோ அவன் வந்து என் கூட ஷூட்டிங் ஸ்பாட்டில் வரான். அவன் வந்து என் பர்சனல் மேனேஜர், அந்த மாதிரி வச்சுக்கேன். என் பர்சனல் டே டு டே திங்ஸ்லாம் பார்த்துப்பான். ஸோ அதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு வேளை யாருக்கோ அவன் ஏதாச்சும் ஒன்று சொன்னது பிடிக்கலன்னா அவங்க இந்த மாதிரி ரூமர்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அதுதான். ஃபாதர் படம் பார்த்துட்டாங்க சார். அவருக்கு என் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நான் ரொம்ப ரொம்ப ஃப்ரீ ஆயிட்டேன்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. என்னோட ஸ்பார்க் இப்போதான் மெதுவாக இன்னும் வெளியே காட்டிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ வந்து உங்களை தேர்தல் பிரச்சாரத்துக்கு எதுவும் கூப்பிடலையா? சரிங்க, அவர் கட்சி சார்பாக தேர்தல் பிரச்சாரத்துக்கு எதுவும் கூப்பிடலையா? இல்லைங்க, நான் அந்த சைடே போக மாட்டேங்க சார். ஃபர்ஸ்ட் படத்தில் ஒரு நாயகி, இப்போ ரெண்டு ஹீரோயின். இதை பார்த்துட்டு அப்பா சந்தோஷப்பட்டு அடுத்த படத்தில் 4 பேரோட நடிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிலாம் ஒன்றும் சொன்னதில்லை. ஆனால் நல்ல கேள்விதான். தேங்க்யூ. இது ஒரு என்னமோ ஏதோன்றதுக்கும் படத்துக்கும் ஒரு பெப்பியான ஒரு டைட்டிலாக இருக்கணும்னு தான் சார் வச்சது. ஒரு இது படத்தை வந்து ஒரு பேசிக்காக ஒரு யங் சப்ஜெக்ட் தான். அது வந்து ரொமான்டிக் காமெடி சப்ஜெக்ட். ஸோ ஒரு யங் புல்லிங் அட்ராக்ஷனுக்காக வச்ச டைட்டில் தான் இது. படத்துக்கு என்னமோ ஏதோ விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் அந்த படத்தில். படம் பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் உணர்வீங்க அந்த விஷயங்கள். நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னமோ ஏதோன்ற டைட்டில் மேபி சிம்பிளாக இருக்கலாம், என்ன ஒரு கேட்சியாக இருக்காது, இது மாதிரி விஷயங்களாக நீங்கள் நினைக்கலாம். பட் வந்து நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. என்னமா யதார்த்தமாக இருக்கிற விஷயங்கள் நிறைய படம் பார்த்துட்டு சொல்லுவீங்கன்னு நம்புகிறோம். எல்லாருக்கும் வணக்கம். Firstly, I'd like to thank each one of you for being here. I actually had a small story to share, which I don't think anyone here knows. At the time when I was offered this film, I was almost at the verge of signing another Tamil film, which is another good project. But as soon as Ravi spoke to me about it, and I was told that it's Ala Modali Indi's remake, which is one of my favorite films, I couldn't believe it. Especially when he asked me that if I'd watched the film and he was considering me to be playing Nitya Menon's role, which has won a state award. So at that point, it was a difficult decision for me to take because I had almost said yes to the other film, but I couldn't think of anything else but choosing this film over that one. And I'm glad that I made that decision. And I'm very happy that I chose to do this film. And thank you so much, Ravi, for believing in me and having me a part of this film. And so thank you so much. It's been a wonderful journey, and it's just I can't believe the release is this Friday. So I'm really looking forward to the release. I'm really hoping that sorry, I'm just getting a little distracted. Where was I? What was I saying? So yeah, this Friday is the release, and I'm really hoping to get a great response from the audience. It is a romantic film. It is a very realistically dealt with film, and very realistic moments, and I'm sure each one of you will be able to connect with it. So whether you come with your family or your friends, you're going to enjoy it. So please support us, and please make it a success. Thank you. Vanakkam. Sorry, Tamil kunchum pesva. Actually, I know you guys are thinking, oh my god, one more remake film.
But for me, this is not actually a remake. And in my career, most of the films I've done are remakes. But I just wanted to say the man of this film, Ravi sir, Prasad sir, has brought this project together with a youthful star cast and a great director like Ravi. Even though it is his first film, I would never have believed it's his first film. He's brought this whole team together with some great technical people, Gopi sir, Madan sir, Imam sir, who's Imam has also brought Shruti and Anirudh into this film. So when you look at it from an outer aspect, I feel like it's a more stronger technical team, a more stronger team than the original version. And I'd like to thank Ravi for the imagination that he's put into this film for the Tamil audience for this remake of the film. And it's all in your hands, it's all in the audience's hands to make this film a success. So please do support us, and it'll be great if you can. And I hope you enjoy this film. That's what matters the most. Thank you very, very much. இந்த படம் இந்த மாதம் 25th ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 250 to 300 தியேட்டர்ஸில் வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பாக அலா முதலேந்து என்ற படம் தெலுங்கில் எப்படி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சோ அதுக்கு மேலே இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு சொல்லி அந்த கடவுளை நான் வேண்டிக் கொள்கிறேன். தேங்க்யூ.